கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வணங்குகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். உன்னதமானவரே, உயர்ந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை துணையாளரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கேடகமே, எங்கள் மகிமையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் ஆத்துமாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடங்கொள்ளாதபடி நீர் ஆஸ்வதிக்கவும் அபிஷேகவும் ஆண்டவரே, நீர் அந்த பிள்ளைகளோடு வளவர என் கிருபை பாராட்டும் சுவாமி. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காரலாம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எல்லாம் அப்படியே சேர்ந்து கழுத்தட்டி நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதியாகி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதியாகி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும்
என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. 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 நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமா
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன் மறந்து போக வேண்டியதானே? மறந்து போய் தானே நம்ம பாவம் செய்கிறோம். அவர் செய்த நன்மைகளை, அவர் எங்கேருந்து நம்மளை தூக்குனாரு, திரும்பி திரும்பி நம்ம அதை தானே செய்கிறோம். எப்படி நீங்கள் மறக்கலன்னு சொல்லலாம்? சரி, அப்புறம் மன்னிக்கிறாரு. மன்னிச்சு அவர் தலைமையில முட்முடி சூட்டினாங்கல்ல. ஏன் நமக்கு அந்த முள்முடி சூட்டினா என்ன பண்ணுவோம்? ஆனால் அவர் பாருங்க, மணி மாலை, மணி முடி, அப்போ மணியால் உனக்கு என்ன பண்ணுறாரு? நீ நன்மை செய்யும்போது என்ன பண்ண, கடவுளுக்காக ஊழியம் செய்யும்போது, மற்றவங்களுக்கு நீ விதவியை விசாரிக்கும் போது, காய கட்டப்பட்டவங்களுக்கு நீ விசாரிக்கும் போது, அவர் எப்படின்னா உனக்கு ஒரு முத்தை சேர்த்து வைக்கிறார். விலை மதிக்க முடியாத முற்றுக்கள் ஒரு கிருகிடம் உனக்காக செய்யப்பட்டுள்ளது. அது பெற்றுக்கொள்ளுவர்களா நீயும் நானும் இருக்கும்போது கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருக்கலாமா? அப்படி எழுந்திருக்கலாம். எழுஞ்சி நம்ம ஆராதனைக்கு நேராக நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். எல்லாம் கடைசி இருக்கலாங்களா? எழுந்துச்சுக்கலாம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் என்னன்னா, ஒரு குஷ்டரோகி வரான். என்ன பண்ணுறான்? ஒரு குஷ்டரோகி வரான். அவன் எப்படி ஆகிறானா, ஆண்டவர்கிட்ட எப்படி வந்தானா, அவன் முழங்கால் போட்டானா. என்ன பண்ணானா? அவன் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு சுகமாக்கும். அவனுக்கு குஷ்டரோகி. அவன் என்ன பண்ண, ஒரு குஷ்டம் பிடிச்ச ஆள். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த கைகால் வலிலாம் இது இருக்குமா, எலும்பு இருக்குமா, போன் இருக்குமா? இருக்காது. என்ன பண்ணாது? முடியவே இருக்காது. அதோட இதுவே என்னன்னா, போனை அரிக்கிறது தான் தன்மை. என்ன பண்ணும்? அந்த போனை எல்லாத்தையும் என்ன பண்ண அரிச்சிட்டு நம்மளுடைய உருவம் தெரியாத ஒரு ஆளாக என்ன பண்ணும், நிற்கிறது தான் அந்த குஷ்டரோகியோட தன்மை. ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிற அந்த போன்லாம் என்ன பண்ணும், இப்படி மடங்க ஆரம்பிக்கும். அப்போ காலில் இருக்கிற போன்லாம் என்ன பண்ணும், மடங்க. அப்போ அவன் குஷ்டரோகியாக இருந்து அவன் ஆண்டவர் யார் என்று என்ன பண்ணான், அவன் அறிந்து கொண்டான். கண்டிப்பாக என்ன அறிந்து கொண்டான். அவன் முழங்கால் போட்டாங்க. அவனுக்கு வலி வேதனை எப்படி இருக்கும்? என்ன பண்ணா, அவனுக்கு வலி வேதனை எப்படி இருக்கும்? ஆனாலும் ஆண்டவர் இடத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. உனக்கு சித்தமானால் எனக்கு நீ சுத்தமாக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் ஒரு நோயாளியா, அவன் என்னடா பண்ணுறான், பிணியாளியா, அவனால் முட்டி போடாத சூழ்நிலை. ஆனால் பாவியாய் நம் மேல் கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. நான் செய்த பாவங்கள் ஏராளம், ஆனாலும் நீர் எனக்கு முள்முடி சூட்டாத மணி மாலையை எனக்காக, மணி முடியை எனக்காக சூட்டினீங்க சாமி. ஆமா, நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆராதனை தொடக்கத்திலே சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு உடற வாழ்க்கையில சுத்தமாக என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி, நன்றி ராஜா. கண்களை மூடி நம்ம செபிப்போமாக. கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துக்கிறோம் சாமி. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்ட தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்டிப்பாக எனக்கு சித்தம் உண்டு. இந்த ஆராதனையில் அநேக பிள்ளைகளுக்கு நான் சுத்தமாகுவேன். அவங்க வாழ்க்கையை, இருளாக இருந்த வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பேன். ஆண்டவரே, அப்பா கடன் பிரச்சனை, வியாதிகள், ஆண்டவரே அப்பா எதெல்லாம் அகப்பட்டு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் இப்போதே நான் ஆண்டவரே சுத்தமாக்குறேன், அதை சுத்தப்படுத்துகிறேன். எனக்கு இந்த பிள்ளைகளோடு அழைத்த ஒவ்வொரு பிள்ளைங்களோட ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கரிசனம் உண்டு. ஆண்டவரே ஆவியானவர், நீ இந்த ஆராதனை உலாவை கொண்டு என் தேவன் கிருபை செய்யும் சுவாமி. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விட மாட்டீரே, தாங்கியே நடத்தினீரே. எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெயம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா,
சுமந்து கொள்ளுகிற கர்த்தர் உன்னோடு கூட வாசம் செய்கிறார். ஒரு ஹீலிங், ஒரு மகிமை, ஒரு உன்னதமானத்திலிருந்து ஒரு மகிமை உங்களை தேடி வருகிறது. கண்ணீரை கண்டீரையா,
சொல்லும்போது அந்த புக்கை எடுத்து என் தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்ட தேவன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சித்தம் உண்டு. அலை அடைத்து கொண்டு ஓய்ந்து போய் நின்று இருக்கலாம், பிரச்சனை ஓய்ந்து போய் நிற்கலாம், ஆனாலும் ஒன்று இல்லாத சூழ்நிலை நிற்கலாம். என்னால் முடியலையே, என்னால் நிற்க முடியலையே, என்னால் நடக்க முடியலேன்னு நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய ஜீவ புத்தகத்தை எடுத்து என் தேவனாய கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு பதவியை கொடுக்கிறார், ஒரு உத்தேசத்தை கொடுக்கிறார். எப்படின்னா உன்னோட வாழ்க்கையில புயல் போல அடித்து கொண்டு இருக்கலாம், அது எல்லாவற்றையும் அமர்ந்து கொண்டு என் கர்த்தர் சித்தம் உண்டு, உன்னோட வாழ்க்கையில சுத்தமாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கொண்டு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்டிப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். மகனே, மகளே, நீ என்ன காரியத்தை கொண்டு நீ நடந்து வந்தியோ, யோசிச்சு வந்தியோ, நான் அறியல. ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு இருக்கிறார். தூக்கு மரம் நட்டு இருக்குது, இவனை நான் தூக்கி போட போறேன், ராஜா எனக்கு பதவி கொடுக்க போறாருன்னு நிற்கும் போது, அன்று ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராத போது நான் யாருக்கு என்ன செய்யலன்னு நினைக்கும் போது, அப்போது இந்த வெளியில ஒருத்தவன் காவலா நிற்கிறானே, ஒரு யூதன், அவனுக்கு நீ செய்ய வேண்டிய முறைகளை நீ செய்யல. தூதர்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, என் மகள், என் மகன் என்ன, அவங்களுக்கு என்ன செய்யல. பாதை ஓரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நந்தானையா, ரெண்டு கண்ணும் பார்வையில பருத்தி மேயும் என் பேரையா. பாதை ஓரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நந்தானையா, ரெண்டு கண்ணும் பார்வையில பருத்தி மேயும் என் பேரையா. கூட்டமாக ஜனங்கள் போகும் ஓசை அறிந்து கொண்டேனையா, கூட்டமாக ஜனங்கள் போகும் ஓசை அறிந்து கொண்டேனையா. இயேசுநாதர் வாரார் என்று நான் செய்தி அறிந்து மகிழ்ந்தேனையா, இயேசுநாதர் வாரார் என்று நான் செய்தி அறிந்து மகிழ்ந்தேனையா. பாதை ஓரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நந்தானையா, ரெண்டு கண்ணோ பார்வையில பருத்தி மேயும் என் பேரையா. எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டேன், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டேன். இயேசுநாதர் கிட்ட வந்து என்ன தொட்டு பார்வை தந்தாரையா, இயேசுநாதர் கிட்ட வந்து என்ன தொட்டு பார்வை தந்தாரையா. பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் தானையா, கண்ணில் பார்வை தந்தாரேசு பருத்தி மேயும் என் பேரையாம். பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் தானையா,
பருத்திமேயும் என் பேரையா, பருத்திமேயும் என் பேரையா. எனக்கு ஒரு ஆசை. யாருக்கு தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா? ஆ, உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உன் பாட்டு கேட்க எனக்கு ஒரு ஆசை, உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. என் உள்ளம் அறிந்தவரே, என் நெஞ்சை கவர்ந்தவரே, ஏசையா ஏசையா. சரி போதும். சரி பாருங்க, இந்த பர்த்திமேய் குருடனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆ, யாராவது 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பர்த்திமேய் குருடனை பற்றி. ஹலோ ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ஆ, இங்கே பார்த்தீங்களா ஐயா? ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டாங்க. அவருக்கு கண்ணு தெரியாதான். ஆ, பர்த்திமேய் குருடனுக்கு கண்ணு தெரியாதான். யாருக்காவது தெரியுமா அது? ஆ, ஹலோ, பர்த்திமேய் குருடனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? ஆ, நல்லா இருக்கா? சரி, இன்னொருத்தங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆ ஆ பிச்சைக்காரன், அது ரைட்டு. கண்ணு தெரியாத ரைட்டு தான். அவன் தான் பர்த்திமேய் குருடன்றோமே, அப்புறம் கண்ணு தெரியாதனே. ஆ சரி, அப்புறம் வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? ஆ தம்பி, உன் வாயில் அது என்னமோ பச்சையாக தொங்குது. தழகழ ஏதாவது தின்றியா? முருங்கை தழை தின்றியா? ஆ ஆ ஏதோ புல்லுக்குள்ள வெளியிலேருந்து கொண்டாண்டியானுமான்னு பார்த்தேன். சரி, அப்போ வேற என்ன தெரியும் இந்த பர்த்திமேய் குருடனை பற்றி? ஆ, குருடன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிச்சைக்கார ஏசு சாமிக்கு அவன் தான் தாவீதின் குமார்னு பேர் வச்சானா? நிஜமாலுமா? ஆ சரி, எது எப்படியோ யார் எதை சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கள், பர்த்திமேயு என்று குருடன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நின்று அவனை அழைத்து, ஏன்னா நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவின் திமேயு மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன், சரியா, வழியருகில் உட்கார்ந்து என்ன பண்ணுறான்? பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். என்ன, அவன் வந்து இயேசுவானர் வருகிறார் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு சொல்கிறான். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? எலாய் வாயமோடு, எல்லாம் கம்முன்னு கடை என்ன அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? நீ யால எனக்கு கம்முன்னு இருக்க சொல்கிறது? ஆ, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? இவனுங்க அடக்கிறது கேட்டால் அவன் என்ன பண்ணுறான்? இன்னும் சவுண்டு கொடுக்குறான் இல்லையா? இன்னும் அவன் சத்தம் போடுறான். அப்போ என்ன ஆகுது? எங்கே போய் எட்டுது அது? ஆ ஆமாம். அப்போ பாருங்கள், இவன் பிச்சைக்காரனாக இருக்கான். ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஒரு தகுதி கிடையாது, சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்ன எதுவுமே கிடையாது. அவன் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் பிடிச்சி விரட்டுறாங்க. அல்ல, பேசாத அப்படின்னு அதட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? ஆ, என்னங்க பண்ணான் அவன்? இன்னும் அதிக சத்தமாக கூப்பிட்றான். ஏன்னா நீ என்ன பண்ண முடியாது, ஒன்று எம்எல்ஏ பதவியிலேருந்து எடுக்க முடியாது, ஊர் தலைவர் பதவியிலேருந்து எடுக்க முடியாது, கவுன்சிலர் பதவியிலேருந்து எடுக்க முடியாது, எந்த பதவியிலேருந்து ஒன்று என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அவனை எதுவும் பண்ண முடியாது. அடித்தா கூட உடம்பு தான் வீணாக போவோம். ஏன்னா அவன் அழுக்கில் இருப்பான், குப்பையில் இருக்கான், ஏன்னா அசுத்தமாக இருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? நீ யாரா சொல்கிறது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்? இன்னும் அதிக உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுறான். அது எங்கே போய் கேட்குது? ஆ, இயேசுவானர் காதில் போய் விழுது. காதில் போய் விழுந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஓட்டமாக ஓடிட்டாரா? எவனை கூப்பிட்றான்னு? ஆ, என்னையா பண்ணாரு? ஆ, அழைத்து வாருங்களா? அடுத்த கதை, அதுக்கு முந்தின கதையை சொல்லு. ஆ, ஷாக்காய் நின்ட்டார் தலைவர். ஆ, நம்ம ஊரில் ஒரு டபால்னு ஒரு வெடி சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோ, நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ இல்லை யாரோ போகும்போது என்ன பண்ணுவானுங்க? அப்படியே சீக்கிரம் சர்வீஸ் வந்து சூழ்ந்துருவானுங்க அவரை, இல்லையா? ஆ,
ஆனால் இங்கே பாரு, இயேசுவானவர் போகிறாரு, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன், ஒரே மைந்தனவர், ஒரே குமாரன். அவர் நடந்து போகிறாரு. அவரை பார்த்துட்டு ஒருத்தர் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்றான். அவர் காதில் உள்ள அடுத்த சத்தமாக எல்லாம் இது பண்ண வரட்டும், சத்தமாக கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. என்ன பண்ணுறாரு, டக்குன்னு நின்றுட்டார். நின்றுட்டு அவருக்கு தெரியும் எங்கேருந்து வருது, என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா 12 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு பொம்பளை துணியை தொட்டு என்ன ஆச்சு, வல்லமை புறப்பட்டது என்னை விட்டு சொன்னார். என்ன அப்போ இவன் எங்கேருந்து கூப்பிட்றான்னு தெரியும். நின்று என்ன சொல்கிறாரு, அவனை அழைத்து வாருங்கன்னு சொல்கிறாரு. என்ன அழைத்து வர்றது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, அவனை கூட்டு வர்றது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, அழைத்து வாங்கன்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இங்கே பாருங்கள், இவன் பிச்சைக்காரன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? என்னங்க பண்ணிகிட்டு இருக்கான் பிச்சைக்காரன்? பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். என்ன அவன் பிச்சை கேட்குறது என்ன தேவை? பிச்சைக்காரனுக்கு என்ன தேவை பிச்சை எடுக்கிறதுக்கு? தட்டா? அதெல்லாம் அந்த காலம் தம்பி. நீ தட்டில் காசு போடுவோம், அது என்ன பண்ணும்? அந்த காலத்தில் தட்டில் போடுவாங்க இல்லையா? தட்டில் போட்டால் என்ன பண்ணும்? தூக்கி போட்டது என்ன பண்ணும்? தெரிச்சு தூரம் போய் விழுந்துடும். அதை ஒருத்தர் தட்டிக்கிட்டு போடுவான் இல்லையா? அதனால் இப்போல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த சாமியார்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சொம்பு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் சொம்பில் நாட்டு சாடியில் பார்த்தா என்ன இருக்கும், ஒரு ஓட்டம் இருக்குது. என்னத்துக்கு? அவர் நைட்டில் வாசிக்கிறதுக்கு. என்ன ஆனால் அந்த ஓட்டம் உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், அப்போ அந்த சொம்பில் நீ போய் போடணும். குஷ்டரோகி இவெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணால் தட்டு தான் வச்சுருந்தான், அவன் தூக்கி போடுவான். நீ போட்டினா என்ன பண்ணான், அது 4 தப்படி அந்தாண்ட போய் விழு, எவனா தட்டிட்டு போடுவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவன் எதை வச்சு பிச்சை எடுக்கிறான்? எதை என்ன வச்சுருக்கான்? வஸ்திரத்துன்னு இப்போ சொல்லியிருக்கு, மேல் அங்கின்னு சொல்லியிருக்கு. அந்த மேல் அங்கி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர்வை. சரியா? அங்கின்னா போர்வை நம்ம இதை பொறுத்த வரைக்கும். என்ன அவன் இப்போ நைட்டில் என்ன பண்ணுறான், அந்த போர்வையால் போத்திக்கிறான். அவன் இருக்கிற இடம் என்னது, எருசலேமு, என்ன இஸ்ரேல் தேசம். அது என்ன இருக்கும், பாலைவனம். பகலில் என்ன இருக்கும், வெயில் மண்டை காஞ்சிரும், ராத்திரில் குளிர் இருக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த மேல் அங்கியை போத்திக்குவான். சரியா? இங்கே பாருங்கள், அவன் ஒரு இது வச்சுருக்கான் போர்வை. அந்த போர்வையால் தண்ணி போத்திக்கிறான். என்ன சாயந்தரம் 6 மணி ஆனால் நம்ம ஊரில் இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்ப்பீங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க, பகல் பூரா அது குளிராக இருக்கும்போது ஒரு போர்வை போற்றி சுற்றுவாங்க 10 மணி வரைக்கும். அப்புறம் சுருட்டி வச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த திரும்பி எடுத்து போத்திக்குவாங்க. ஆனால் அது இவன் என்ன பண்ணுறான், பகலில் அதை விரித்து வச்சு பிச்சை எடுக்கிறான், ராத்திரில் அது அவனுக்கு போர்வை. என்ன இங்கே பாருங்கள், ஆண்டவர் கூப்பிடுறாரு. என்ன பண்ணுறான் அவன்? அவனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது அவன் கூப்பிடும்போது, ஆண்டவர் கூப்பிடும்போது? ஹலோ, ஆண்டவர் கூப்பிடும்போது அவனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது? இருசாமி, நான் இந்த காசுலாம் பொறுக்கிட்டு என் துண்டு சுருட்டி வச்சுட்டு வரேன்னு சொன்னானா? கூப்பிட்டுட்டு நானே நீ நின்றுட்டேன், அங்கேயே ஒரு 5 நிமிஷம் நில்லு. என்ன நான் என் காசெல்லாம் பொறுக்கிட்டு இல்லைன்னா இந்த ஊரில் இருக்கவன் என்ன பண்ணுவான், எல்லா காசையும் பொறிக்குவான். நான் வர்றதுக்குள்ளே எல்லாம் போயிடும். அதனால் காசை பொறுக்கி கணக்கு பார்த்து மூட்டை கட்டி போர்வையில் வச்சுட்டு வரேன்னு போனானா? என்ன பண்ணான் அவன்? மேலங்கியை எரிந்து போட்டுட்டு ஓடுறான். புரியுதா? மேலங்கியை எரிந்து போட்டுட்டு ஓடுறான். இன்றைக்கி இதுதாங்க முக்கியமானது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் நம்பூர் ஆள் மாதிரி காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு இது பண்ணிட்டு போகல. அவர் கூப்பிடுகிறார், இயேசுவானவர், நீ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீ கூப்பிட்ட அந்த தாவீதின் குமாரன் உன்னை கூப்பிடுகிறார், திடன்கொள், எழுந்திரு அப்படின்னு. அவனுக்கு திடன் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி எழுச்சான்னு தெரியாது. போர்வை எடுத்தான், தூக்கி போட்டான். என்ன பண்ணுறான், கர்த்தரை நோக்கி ஓடுகிறாங்க. வழியும் தெரியாது, தடமும் தெரியாது. ஏன்னா அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது இல்லையா? ஏசாமி கூப்பிடுறாருங்க.
ஏசாமி கூப்பிடுறாரு. உன் பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிடல, உன்னுடைய சொந்தக்காரன் கூப்பிடல, நீ லவ் பண்ணுற பொண்ணு கூப்பிடல, நீ லவ் பண்ணுற ஆள் கூப்பிடல. யார் கூப்பிடுறது? ஏசாமி கூப்பிடுறாரு. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் பிச்சை எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அந்த பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு துணி வச்சுருக்கான், அதுதான் அவனுடைய மேலங்கி. அதில் அந்த மேலங்கி என்ன பண்ணுறான்? எடுத்து அப்படி விசிறிட்டு என்ன பண்ணுறான்? ஓடுறான். புரியுதா? புரியுதுங்களா? ஹலோ, புரிஞ்சுங்களா? ஒரு அலையில சொல்லுங்கள். இவ்வளோதான் புரிஞ்சா? இவ்வளோதான் புரிஞ்சா? இவ்வளோதான் புரிஞ்சா? சரி, அப்போ பாருங்க, இன்னைக்கு ஏசாமி உன்னை கூப்பிட்றான்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? பழக்கடை பால்னா பழக்கடை மூடிட்டு தான் வருவேன் இல்லையா? பழக்கடை பால் ஏரியா நான் என்ன பண்ணோம்? இதை தார்பாய் போட்டு கயிறு போட்டு கட்டிட்டு தான் வரணும். இன்றைக்கி டீ கடை பாலை காணும், டீ கடை பிலிப்பை காணும். எங்கே போயிட்டார் டீ கடை பிலிப்பு? அவரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவார்? இரு, நான் என்ன பண்ண போகிறேன்? கடை மூட்டு காசுலாம் இப்போ கணக்கு பார்த்து எங்கே போனார்? உன் வீட்டுக்காரர் எங்கே போனார்? உனக்கே தெரில. என்ன பண்ணுறது இப்போ? நிலைமை அப்படி இருக்குது. பிலிப்பு இருக்கிறாருங்க? பிலிப்புவே இல்லை போல் இருக்கு. சரி, என்ன அவரை கூப்பிட்டா என்ன பண்ணுவார்? அவர் ஏரியா வரேன் என்ன மீதி இந்த டீ காஃபிலாம் என்ன பண்ணோம்? ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுவிட்டு நாளைக்கு விற்கலாம்ல, ஊற்றி வச்சுட்டு கடை மூட்டு வருவாங்க. என்ன கேட்கல? தண்ணி விற்கிறவர். சார்லஸ் கூப்பிட்டா என்ன பண்ணுவான்? ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையாயிரும், நான் இந்த தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு பிறகு வரேன். என்ன அவர் சொல்லுவார்? செத்தவன் அடக்கமுன்னா நீ வாட நாயன்னுவார். அப்பயும் அவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் முடியாது ஆண்டவர், நீர் என்ன கூப்பிட்டாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. என்ன எங்கள் அப்பா என்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, இன்னும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தான், போயிடு நான் வரேன் அப்படின்ட்டு வருவார். நேற்று யாரோ ஒருத்தர் அவர் கெடு கொடுத்தாராம் 3 மணி நேரம்னு. 5 மணி நேரமா? ஆனால் இப்போ 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன ராத்திரி மீன் குழம்பு சாப்பிட்டாரா? சிகரெட்டு குடித்தாரா? சிகரெட்டு குடித்தா. குவாட்டர் குடித்தாரா? இல்லையா? குவாட்டர் நீ ராவாக கொடுத்தா அவர் குடிப்பார், நீ தண்ணி ஊற்றி கொடுத்தனா அவர் திட்டிட்டு வேண்டாம் தான் சொல்லுவார். என்ன அப்போ பாருங்கள், நம்ம ஒருத்தரும் ஒரு காரியத்தை வச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையில், இல்லையா? ரைட்டா தப்பா? ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு விருப்பமானது என்னன்னு அவர் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா பர்த்திமே என்ற குருடன், அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவன்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று, 2ன்னு கூட சொல்ல, ஏதோ கொஞ்சம் சில்லற காசும் அவனுடைய போர்வையும். அதை கூட அவன் என்ன பண்ணுறான்? விசிறி கடாசிட்டு ஆண்டவர்கிட்ட வரான். அப்போ இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கனாக்கா, ஹலோ 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 கவனிங்க, இன்றைக்கி நீ ஏசாமிகிட்ட வரணுன்னாக்கா எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. என்ன மேக்கப்பு தடையாக இருக்கக்கூடாது, ட்ரெஸ்ஸு தடையாக இருக்கக்கூடாது, உன் ஹேர் ஸ்டைல் தடையாக இருக்கக்கூடாது, உன் பெருமை அகந்தை ஆணவம் எதுவும் படிப்பு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு வந்தாங்க. என்ன துணி அவன்கிட்ட ஒரே ஒரு தங்க வச்சு எரிஞ்சு போட்டுவிட்டு என்ன பண்ணா வந்தான். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவன் சிம்பிளாக கேட்குறான், பார்வை அடைய வேண்டும்னு. என்ன நடந்துச்சா? ஆனால் ஏங்க நீங்கள் கேட்ட மட்டும் நடக்க மாட்டேங்குது? ஏங்க நீங்கள் கேட்ட மட்டும் நடக்க மாட்டேங்குது? 1008 எக்ஸ்கியூஸ். இரு ஆண்டவரே, நான் போய் எங்கள் அப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன். இரு ஆண்டவரே, நான் போய் கடையை மூட்டு வரேன். இரு ஆண்டவரே, நான் இதை போய் செஞ்சுட்டு வரேன். என்ன அவர் சமயத்துக்கு முந்தினவரும் இல்லை பிந்தினவரும். நீ பிந்தி போனால் நீ போய்கிட்டே இரு, அடுத்த சான்ஸ் உனக்கு வருமோ வராதுன்னு தெரியாது. ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன்னாக்கா நீ அதுக்கு தகுதியாக இருக்கணும். புரியுதா? இன்றைக்கி அந்த குரு அங்கே என்ன பண்ணான்? தகுதியாக இருந்தான். அவனுக்கு இருந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன
இந்த 2 காசு போட்ட விதவை போல அவளுக்கு இருந்து எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான், போட்டான். அப்போ இந்த பர்த்திமே என்ற குருடன் என்ன பண்ணுறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான், விட்டு கொடுத்துட்டு வந்தான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேத்துக்கு அதான் பிரச்சனை. ஊழியத்துக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணுன்றானுங்க, வரும்போதே பைக் வேணுன்றான், பைக் வாங்கி கொடுக்கணும், ஃப்ரீ வீடு வேணுன்றான். என்ன, எனக்கு நான் கொடுத்து தான் வச்சுருந்தேன் நிறைய பாஸ்டர்களை, பைக் வாங்கி கொடுத்தேன், வீடு பண்ணி கொடுத்தேன், எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு வீடும் கட்டி கொடுத்தேன். ஆனால் எல்லாம் ஓடிவிட்டானுங்க, வீட்டை வாங்கிட்டேன், காசை வாங்கிட்டு. ஆனால் இங்கே பாரு, தகுதி உள்ளவன் சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட நீ வந்து எப்படி நிற்கணும்னு அவன் காட்டிட்டான். உனக்கு இருக்கிறது என்ன இருந்தாலும் அதை என்ன பண்ண, விட்டு கடாசிட்டு வா. ஆண்டவர் அப்போ தான் உனக்கு என்ன பண்ணுறாரோ இருக்கிறாரு, உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய சத்தத்தை நீ கேட்டியா, அவருடைய சத்தத்தை கேட்டாரா, அவர் திரும்பி உன்னிட்டு கேட்குறாரு, என்னுடைய சத்தத்தை கேட்டுன்னு என்ன பண்ண, என்ன செய்யணுமோ அதை செய்ய நான் உனக்கு தருவேன் அப்படின்ட்டு. சரியா, அதுதாங்க வந்து நாம் செய்ய வேண்டியது. பர்த்திமேன்ற குருடன் பிச்சைக்காரன் வழியில் இருந்து பிச்சை எடுத்தான், ஆனால் அவனுக்கு கண் பார்வை கிடைச்சது அவனுடைய விசுவாசத்தினால. இன்றைக்கி நம்ம வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்துருக்கோம், காணிக்கை போடுறோம், வேண்டிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஏன்? உன்னிட்ட அந்த தாழ்மை இல்லை, உன்னிட்ட அந்த விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நீ குடியை விட்டுட்டு வா, மகனே நீ பாவத்தை விட்டுட்டு வா, மகனே நீ தேவையில்லாத காரியத்தை விட்டுட்டு என்னிட்ட வா, நான் உனக்கு என்ன வேணுமோ செய்கிறேன்னு. ஆனால் நம்மளுக்கு என்னது, நம்ம விபச்சார சந்ததியார். நம்ம யார்? விபச்சார சந்ததியார். விபச்சாரம் பண்ணும்போது அதை விட்டுட்டு போக முடியுமா? அதில் தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்மளை வந்து அப்படியே தூக்கி எடுத்து கொண்டு போய் என்ன எங்கே உட்கார வைக்கணும், ராஜாவாக உட்கார வைக்கணும், லேவியராக உட்கார வைக்கணும், ஆசாரியராக உட்கார வைக்கணும். அதெல்லாம் நடக்காது. உன்னுடைய நிலைமையிலேருந்து நீ வெளியில் வந்தால் தான் உன்னால் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், உன்னிட்ட கிரியை செய்ய முடியும். அன்றைக்கி பர்த்திமேயுன்ற அந்த குருடன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், அவனுக்கு ஆண்டவர் கண் பார்வை கொடுத்தான். இன்றைக்கி உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, உனக்கு காரியம் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, லோன் இருக்குதா, என்ன இருக்குதோ, நீ ஆண்டவர்கிட்ட முழுசாக விசுவாசம் வைக்கலைனாக்கா அது என்னது, ஒரு மண்ணு நடக்காது. சரியா, ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிக்கிறேன். கதை சொல்ல போகிறேன், இது உண்மையாக நடந்த கதை. முதல்ல நான் சொன்ன மாதிரி மார்க் 17 சொன்ன மாதிரி இதுவும் உண்மையாக நடந்த கதை. சரியா, இந்த கதையை கேளுங்க, இது சீரியஸாக உண்மையாக நடந்த கதை. ஒரு பெரிய லாயரு, அமெரிக்காவில் ஒரு பெரிய லாயரு, அவரும் ஒரு அசிஸ்டண்ட்டும் ஒரு கேஸ் விஷயமாக பக்கத்தில் ஒரு இதுக்கு இங்கே விருதாலத்துலேருந்து பெங்களூர் போகிற மாதிரின்னு வச்சுக்கேன். அவர் போய் அந்த கேஸில் இது விவாதித்து கேஸு ஜெயிச்சிட்டார். ஏன்னா நல்ல பணம், கேஸு ஜெயிச்சிட்டார். பிளேனில் போனார், திரும்பி அவருக்கு பிளேன் டிக்கெட் வச்சுருக்கிறாரு. அவர் வரும்போது அவருடைய கேஸுக்காரர் இருக்கிறார் இல்லையா, அவர் சொன்னார், சார் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த பிளேனில் போகாதீங்க, என் பிளேன் வச்சுருக்கேன், நான் சின்ன பிளேன் ஒன்று வச்சுருக்கேன், அதில் போகலாம் அப்படி சொன்னார். இவர் வந்து சொன்னார், லாயரு, இது மாதிரி லாயர் ஆச்சு வந்து கில்லாடி ஆச்சு, பிளேனில் எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணுறான், அங்கே செத்த 100 பேர் சேர்ந்து சாவோம், இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம 2 பேர்த்தோடு சேர்ந்து செத்து கிடப்போம், இது ஈஸி, அது கஷ்டம், அதனால் அதுலேயே போகிறேன் அப்படி சொன்னோம். நான் இப்போ பிளேன் டிக்கெட் வாங்கிட்டேன்னா நான் அதுலேயே போகிறேன் அப்படி சொல்கிறான். ஏன்னா பெரிய பிளேனில் என்னது அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகுது, ரிப்பேர் ஆகுது இல்லையா, சின்ன பிளேன் சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடும். கேஸ் ஜெயிச்சவர் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக என் கூட தான் வந்தாகணும், கண்டிப்பாக என் கூட தான் வந்தாகணும். இந்த கதையை கேட்குறீங்களா எல்லோரும், கண்டிப்பாக என் கூட தான் வந்தாகணும், நான் தான் என் பிளேனில் தான் போகிறோம், நீங்கள் அந்த டிக்கெட் என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுங்க, இது காசு வாங்கிக்கிங்க, ரீஃபண்டு வாங்கிக்கிங்க, எதாவது பண்ணிக்கிங்க, ஆனால் என் கூட தான் வரணுன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னது. இவன் என்ன பண்ணிட்டான், லாயரு, சரி வா போகிறோம் வா என்ன அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போயிட்டார். என்ன போய் பிளேனில் ஏறுறாரு. பிளேன் பழைய பிளேனு, ஆனால் சும்மா சூப்பராக பளபளன்னு அழகாக இருக்குது, ஒரு 20-25 வருஷத்து பிளேனு. என்ன பயத்தோடு உள்ளே ஏறி உட்கார்றாரு. உள்ளே ஏறி உட்காந்து அவர் கிறிஸ்தவர், இந்த கேஸ்காரன் கிறிஸ்தவர், இருந்தாலும் ஏறினது என்ன பண்ணுறாரு, பைலட் ஒருத்தர் அழகாக உட்காந்துருக்குறாரு வண்டி இதுக்கு பிளேனை ஓட்டுறதுக்கு. ஏன்னா லாயருக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு டேக் ஆஃப் எடுக்கிறாங்க. நல்லா அழகாக போகுது, ஃப்ளைட்டு மேலே போயிடுச்சு. மேலே போனதும் பைலட் ஒரு கதை சொல்கிறாரு,
கேட்டுக்கோ. பைலட் ஆக போகிறவர் பைலட் ஒரு சொல்கிறாரு, மேலே போகிறது பைலட் சொல்கிறாரு, சார் லாயர்ட்டு சொல்கிறாரு, சார் மேலே வந்துட்டோம், மேகமூட்டமாக இருக்குது, இந்த மேகத்துள்ள போனோன்னா எனக்கு மயக்கம் வந்துடும். மேகத்துள்ள போனாக்கா மேகத்துள்ள போனால் என்ன ஆகும்? மேகத்துள்ள போனால் என்ன ஆகும்? யாருக்கு? பைலட்டுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல. மேகத்துள்ள போனாக்கா பைலட்டுக்கு என்ன வந்துடுமா? மயக்கம் வந்துடுமா பைலட்டுக்கு. என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மேகத்துள்ள போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணாடு போய் என்ன பண்ணிட்டாரு, கண்ணை மூடிவிட்டார், மயக்கமாகிடுச்சு. என்ன லாயர் அங்கே நடுகிறாரு, அவரோட அசிஸ்டன்ட் அவருக்கு பின்னால் உட்காந்துருக்கு நடுகிறாரு. என்ன கட்சிக்காரரும் நடுகிறாரு. என்ன 3 பேர் உட்காந்துருக்காங்க. பைலட் என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டார், மயக்கம் வந்துடுச்சு. என்ன எல்லாம் பிடிச்சி உழுக்குறாங்க பைலட்டை, எழுந்திரியா எழுந்திரியான்னு. ஒரு இது கிடையாது, அவர் மயக்கத்தில் அவர் கிடக்கிறாரு. ஏன்னா பக்கத்தில் இது இருக்குது, ஒயர்லெஸ்ஸு மைக்கு. ஏன்னா இந்த ஓனர் இருக்கிறாரு, ஹலோ 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 ஹலோன்னு கத்துறாரு. அந்தாண்டு ஒருத்தர் கத்துறாரு, ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா ஹலோ ஹலோன்னு சொல்கிறேன், நீ யாரா அவன்? ஏன்னா பிளெயின் ஓட்டி உட்காந்துருக்க, பிளெயின் பைலட்டாக இருந்தால் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன்னா அப்படி கேட்குறேன், ஏம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இப்போ சாவ போகிறேன், நாங்கள் 3 பேர் இருக்கோம், பைலட்டு மயக்கமாயிட்டார், இதில் வந்தால் என்ன ஆகும், மேகத்தில் போனால் அவர் மயக்கமாயிட்டார், நாங்கள் 3 பேர் உள்ளே உட்காந்துருக்கு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிளேன் பைலட்டு மாதிரி எங்களுக்கு பேச தெரியாது, பிளேன் நம்பர் சொல்ல தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்செல்லாம் வந்து நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், மேலே டேக் ஆஃப் ஆகிட்டோம், இங்கே போகணும், ஆனால் இவர் மயக்கடிச்சிட்டார், எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்றான். சரி பரவாயில்ல, நீ உண்மையாக சொல்கிற என்ன அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை அவன் சொன்னான், என்னுடைய சத்தத்தை மட்டும் நீ கேட்கணும், வேறு யார் பேசுகிறதையும் யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. கண்ட்ரோல் ரூமில் இருக்கான் சொல்கிறான். கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ணணும், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், வேறு யார் சொல்கிறது கேட்டால் என்னது மறுகையா நீ செத்து போடுவ, பிளேன் க்ராஷ் ஆகி விழுந்து 4 பேர் செத்துருவீங்க. ஏன் பேச்சு மட்டும் நீ கேட்டினா, ஏன் சத்தத்தை மட்டும் கேட்டினாக்கா நான் உன்னை பார்க்க முடியும், உன் பிளேனில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்க முடியும், உன் பிளேன் எந்த வழியாக போகுதுன்னு பார்க்க முடியும், எல்லாம் நான் உன்னை பார்க்க முடியும், ஆனால் உன்னால் என்னை பார்க்க முடியாது, என்னுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும். என் நாடுகள் ஏன் ஆமாம் சரியா? அப்போ என்ன சொல்லுவான், என் சத்தத்தை கேட்டு நீ அதுபடி செஞ்சினாக்கா என்ன பண்ண முடியும், உன்னை உயிரோட வீட்டில் கொண்டு போய் விடுவேன் நான். என்ன உயிரோட வீட்டில் கொண்டு போய் விட, நீ என்னோட சத்தத்தை கேட்கலனாக்கா, மற்றவங்களுக்கு பேச்சு அது எதுவும் கேட்டினாக்கா நீ என்ன பண்ணிவிடுவேன், பிளேன் க்ராஷ் ஆகி செத்து போயிடுவான். அவன் சாமி நீ என்ன சொல்லலாம் கேட்குறான், என்னது நீ என்ன சொல்லலாம் கேட்குறேன், நீ சொல்கிறது மட்டும் கேட்குறான் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்னான், ஏன்னா ஃப்ளைட்டு ஸ்மூத்தாக போகுது, இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நீ போய் சேர்ந்துருவேன். ஏன்னா அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, உன்னுடைய வழியில் வர டிராஃபிக்கில் கிராசிங் டிராஃபிக்கு, உனக்கு முன்னால் போகிற டிராஃபிக்கு, உனக்கு பின்னால் எடுத்து வர டிராஃபிக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், நிறுத்திட போகிறேன். ஏன்னா நீ போகிற வழியில் யாராவது வந்தாங்கன்னா உனக்கு பிளேன் இறக்க தெரியாது, உனக்கு ஏற்ற தெரியாது, சைடில் போக தெரியாது, அது பண்ண தெரியாது, அதனால் உன் பிளேன் மட்டும் போகிற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை ஃப்ளைட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், நிறுத்த போகிறேன், ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அப்படி நிறுத்திட்டா நீ மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் போகுது, ஏன்னா பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் போகுது, 500 பேர் 600 பேர் உட்காந்த ஃப்ளைட்லாம். அவனுக்கு எல்லாத்துக்கும் இப்போ கண்ட்ரோல் ரூம்லேருந்து சொல்லிட்டான், நான் தான் அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன், அங்கே இருக்கவங்க என்னுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும், என்னுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்க போகிறானுங்க அப்படின்னு. இவங்க 4 பேர் செத்துடக்கூடாதுன்னு அந்த ஏரியாவில் இருக்க ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்றான். காட் பிளஸ் யூ, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், நீ பத்திரமா போய் சேரணும், நான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் வழியில் வரமாட்டேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிறானுங்க. ஆனால் அந்த ஒரு சத்தத்தை மட்டும் என்ன பண்ணுறான், கேட்டு போகிறான். கடைசியாக வந்து அந்த ஃப்ளைட் வந்து போக வேண்டிய இடத்துல வந்து அவன் லேண்ட் பண்ணுறான். அந்த கண்ட்ரோல் டவரில் இருக்கவனே லேண்ட் ஆக்குறான். அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி கரெக்டாக போய் நிற்குது. எங்கே போய் நிற்குது, இந்த கிராஸாக ஒரு சிலுவை போட்டிருக்க அதில் போய் நிற்கணும் ஃப்ளைட்டு, அதில் போய் நிற்குது. ஏன்னா அப்போ பாரு, நீ ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு உன்னுடைய வழியில் நீ போனீன்னா நீ என்ன எங்கே போய் நிற்கிற, சிலுவையில் போய் நிற்கிற, ஆண்டவருடைய ரட்சிப்பில் போய் நிற்கிற. அவன் போய் நின்னா இறங்கினானுங்க, எல்லோரும் போய்
ஒரு ஹோட்டலில் தங்கினாங்க. அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு அவன் ஹோட்டல் கதவை தட்டுறான். ஒருத்தன் தட்டி கேட்குறான். ஒருத்தர் வந்து திறந்தாக்கா அந்த கண்ட்ரோல் டவரில் அவன்கிட்ட பேசினான் இல்லையா, அவன் நிற்கிறான். நின்று நான் தான் உன்னை வழி நடத்தினேன் அப்படின்னா 2 பேரும் கட்டுப்பிடிச்சி அழுது அவன் சொல்கிறான், நிறைய பேர் என்னோடய சத்தத்தை கேட்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் என்னோட சத்தத்தை கேட்காத என்ன பண்ணுறாங்க, செத்து போகிறாங்க. பிளேனில் அவனுங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அப்படி சொல்கிறான், அப்படி சொல்கிறான், எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணுறாங்க, கண்டதையும் செஞ்சு அந்த பிளேனில் வந்து தவறான வழியில் கொண்டு போய் க்ராஷ் ஆகி செத்து போகிறானுங்க. நீ ஒருத்தர் தான் இது வரைக்கும் என்னோட பேச்சை கேட்டிருக்க. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க, நீ உயிரோடு இருக்க. அப்போ அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்கிறார். நீ உயிரோடு இருக்கணுன்னாக்கா, நீ நன்றாக இருக்கணுன்னாக்கா அவர் சொல்கிறத மட்டும் கேட்கணும். ஏன்னா அன்றைக்கி அவன் கேட்டான், ஏன்னா பர்த்திமேய திருடன் கேட்டான், பர்த்திமேய குருடன் கேட்டான், திருடன் கிடையாது சாரி குருடன் கேட்டான். என்ன கேட்டான், ஆண்டவர் சொன்னதை கேட்டான். என்ன எல்லாத்தையும் எரிஞ்சு போட்டுட்டு வந்தான். அவனுக்கு என்னாச்சு, சுகம் கிடைச்சிது. இன்றைக்கி உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உன் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள், உன் குடும்பத்தில் இருக்க கவலைகள் எல்லாம் போகணுன்னு நீ நினச்சினாக்கா ஜோஷியக்கார்ட்ட ஓடாது. கிளி ஜோஷியம், எலி ஜோஷியம், குருவி ஜோஷியம், குரங்கு ஜோஷியம், இப்போ கம்ப்யூட்டர் ஜோஷியமும் வந்துருச்சு இல்லையா, தேவாங்கு தோஷம், இதெல்லாம் கேட்க வேண்டாம். ஒரே ஒருத்தர், உன்னை தாயின் கருவில் உருவாக்கின தேவன் உனக்கு என்ன செய்யணும்னு அவர் வச்சுருக்கிறாரு உன்னோட முடிவு. அதனால அவர்கிட்ட கேளு, அவர் சொல்கிறத கேட்டு வேறு யார் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு நீ என்ன பண்ண வேண்டாம், எங்கேயும் ஓட வேண்டாம். என்ன அவர் சொல்லியிருக்கார், நீ அமர்ந்திருந்து உன்னை கம்முன்னு உட்காந்துருக்க சொல்கிறாரு, கம்முன்னு கடன்றாரு. நீ அமர்ந்திருந்து நானே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்துக்கொள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அதன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லோரும் தங்களுடைய காணிகளை எடுத்துக்கொண்டு வானத்தில் கையில் உயர்த்துங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் காணிக்கையாகவும் தசமபாகமாகவும் பொருத்தனையாகவும் விசேஷ பொருத்தனையாகவும் கொண்டு வந்துள்ளேன். ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமி இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவன் பூமி இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவன் பூமி இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமி இல்லையே. பலவானின் பிள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் பிள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். உயர்த்தி நிறுத்துகிறார், அல்லாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை
சாத்தன் செங்கடலை அவை இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசின் சுவாசத செங்கடலை அவை இரண்டாய் பிறந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருளில் சூழ்ந்திட வேளையை பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருளில் சூழ்ந்திட வேளையை பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை என் வாசலை அழிப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசலை அழிப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது எரிகோ விழுந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிந்தது. துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமி இல்லை. நீ திறந்தால்